ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷனுக்காகவும் மனம் திரும்புவதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களை கொண்டு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அந்த மனிதர்களில் பொல்லாத ஆவியை நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த மனிதர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த மனிதர்களை பிடித்திருக்கிற அந்த அவங்களை ஆளுகை பண்ணுகிற அந்த அந்தகார கிரியை, அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி அவர்கள் பின்னிட்டு திரும்புவதை உங்கள் சொந்த கண்கள் காணும். நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு சூழலிலும் வாழ முடியும் என்பதுதான் நமக்கு வேதம் சொல்லித் தருகிற சத்தியம். எனவே எந்த மனிதனுக்கு விரோதமாகவும் எழும்பாதீர்கள். வெறுப்பு, ஒரு மனுஷன் மேலே இருக்க கசப்பு இன்றைக்கு இருக்குமானால் அதை விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சத்துருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களை எதிர்க்கவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் தான் வேதம் சொல்கிறது. ஒரு நிமிஷம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அப்படி பிரச்சனை பண்ணுகிற மனிதர்கள் உங்களோடு ஒப்புரவாவார்கள். இல்லை என்றால் உங்களிலிருந்து பின்னிட்டு திரும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.